ஒரு யானை தந்த மாதிரி வர ஒரு டிசைன் பேட்டர்னில் டார்க் பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன். ஸோ இது எல்லாமே கோல்ட் ஃபினிஷ். இங்கே எல்லாமே ஏடி ஸ்டோன், இந்த ஹார்ட் அண்ட் லீஃப் பேட்டர்னில் வர்றது எல்லாமே. கீழே ஒரு ஹேங்கிங் டாலர் மாதிரி வரும். ஸோ இதுக்கான இயரிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்ன் வந்து அண்ட் தென் ஒரு ஸ்டோன் அண்ட் தென் ஒரு ஹேங்கிங் இந்த மாதிரி வரும். இங்கே எல்லாமே ஸ்டோன்ஸ் தான். நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்ன். ஆக்சுவலி ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் அங்கங்கே உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக கழுத்தை கிட்ட ஏதோ இறுக்கி பிடிக்கிற மாதிரியான எஃபெக்ட்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் டிசைன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கு ஆஸ் யூஷுவல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு செட் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி செட். ஸோ இது எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த மாதிரியான ட்ரெஸ், எந்த மாதிரியான டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் அதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஒரு மல்டி செட் பேட்டர்ன். இது வரைக்கும் உங்களுக்கு சென்டரில் வரும். இது உங்களுக்கு நெக்கு சுற்றி வரும். செயின் அட்டாச் பண்ணி கொடுப்போம். ப்ரீமியம் செட்ஸுன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த செட்ஸில் உங்களுக்கு செயின் அட்டாச் ஆகி வராது. நீங்கள் செயின் வேணும்னு கேட்டால் செயின், ரோப் வேணும்னு கேட்டால் ரோப். யூஸ்வலாகவே நான் என் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லுவேன், சோக்கர் பேட்டர்னுக்கு எப்போவுமே வந்து என்கிட்ட வாங்குறீங்களோ இல்லை வெளியில் வாங்குறீங்களோ எங்கே வாங்கினாலுமே இந்த மாதிரியான சோக்கர் பேட்டர்னுக்கு செயின் போட்டு வாங்காதீங்க, ரோப் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் ரோப் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் நெக்குக்கு ரொம்ப க்ளோஷராக நீங்கள் ஒரு டிசைன் போடணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இட் ஷுட் பி டைட் இனஃப். பேக் சைடில் உங்களுக்கு வந்து அது டைட்டாக ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து ப்ராப்பராக போட முடியும். பட் நீங்கள் செயின் போடும்போது என்ன ஆகும் தெரியுமா, சோக்கர் இப்படி இருக்கா, இதான் உங்கள் நெக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி நெக்கில் போட்டிருக்கீங்க, சோக்கர் இப்படி இருக்குது. நீங்கள் ரோப் போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும், பட் செயின் போடும்போது இப்படி ஆகிடும். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இப்படி செயின் போட்டு அட்டாச் பண்ணோன்னே இப்படி வந்துடுது அப்படின்வீங்க. ஸோ அது வந்து அந்த ரீசன்னால தான். நீங்கள் செயின் போடுறதுனால தான் உங்களுக்கு சோக்கர் வந்து ஸ்டோன் கழுத்தோடு ஒட்டி நிற்காது எப்போவுமே. ஸோ என்றைக்குமே சோக்கர் பேட்டர்ன் வாங்குறீங்க அப்படின்னா கழுத்தோடு நான் ஒட்டி ஒரு டிசைன் போடணுன்னு விருப்பப்படுறேன், எனக்கு அந்த டாலர் ப்ராப்பராக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே அதுக்கு ரோப் போகிறது தான் நல்லது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஏடி செட்.